ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு புது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ ஊருக்குள்ள எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு இருக்கட்டுமே தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு புது மண் அடுப்பு வாங்கியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு ஒரு செம்ம விருந்து இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் இந்த மண் அடுப்பை வாங்கினதுக்கான காரணம் வெறும் கேஸ் தட்டுப்பாடு மட்டும் கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வீக்கெண்ட்லையாவது நம்ம விறகடுப்பில் சமைச்சு அந்த கிராமத்து வாசனையோட சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஆசையை நிறைவேற்றத்துக்காக தான் மெயினாக இன்றைக்கி இந்த விறகடுப்பே பார்த்தீங்கன்னா நான் தேடி போய் வாங்கியிருக்கேன். சரி, இந்த அடுப்போட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 150 சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரூ. 30 கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ரூ. 150க்கு இந்த மண்ணடுப்பு வந்து ஒருத்தா நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுப்பு எரிக்க விறகு வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு குண்டல் விறகையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஒரு குண்டல் விறகோட விலை பார்த்தீங்கன்னா இங்கே ரூ. 110 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் விறகோட ரேட் என்னென்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கேஸ் சிலிண்டரை பற்றி அரசாங்கம் எத்தனையோ புதிய முடிவுகள் எடுத்தாலும் அப்டேட்ஸ் கொண்டு வராங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் நாங்கள் எடுத்திருக்க அதிரடியான முடிவு என்ன தெரியுமா? இன்றைக்கி சமையல் ஃபுல்லாக இந்த விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அதுவும் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் ஐட்டம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒன்று சுட சுட மட்டன் குழம்பு, இன்னொன்று காரசாரமான இறால் கிரேவி. சும்மா விறகடுப்பில் வச்சு மணக்க மணக்க சமைக்க போகிறோம். சமையல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கி மார்க்கெட் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா விலையும் சொல்கிறேன். நாங்கள் வாங்கின இடத்துல 1 கிலோ மட்டன் பார்த்தீங்கன்னா ரூ. 850 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1 கிலோ இறால் விலையை வந்து ரூ. 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த விலைக்கு வாங்கி பொறுமையாக விறகடுப்பில் சமைக்கும்போது அந்த கறியோட டேஸ்ட்டும் விறகடுப்போட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரும் வந்து சேர்ந்து நிஜமாகவே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் வந்து இப்போ 1 கிலோ மட்டன் அப்புறம் இறால் விலை வந்து எவ்வளோன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது இந்த மாதிரி விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தனி தான். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன மீன் கடைக்கு போனேன். நண்டு வாங்கினா பார்த்தேன். நண்டு 1 கிலோ ரூ. 3 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வெயில் டைமில் நண்டு சாப்பிட்டா இன்னும் உடம்பு சூடாயிரும்ன்ட்டு நண்டு வாங்காமல் வெறும் இறால் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மீன் பார்த்தீங்கன்னா பெருசாக கடல் மீன் எதுவும் கிடைக்கல. சங்கரா இருந்துச்சு. சங்கரா வந்து சின்னதாக இருந்துச்சு. அதனால் சங்கரா பெரிய மீனாக வாங்கினா முள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. சின்ன மீன் சங்கரா வாங்கினா முள் அதிகமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சங்கரா வாங்கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ கைஸ்.